நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப பீடத்திலிருந்து எழும்பும் புகையானது ஜெபத்தை குறிக்கிறது. அந்த ஜெபத்தை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்து சொன்ன வார்த்தைகளை, அந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். பரமண்டல ஜெபத்தில் உள்ள அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்ற வாக்கியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்பம் என்பது முதல் பொருளாக ஆகாரம் இருக்கிறது. அதாவது மனிதனுடைய முதல் தேவை, உயிர் வாழ்வதற்கு நமக்கு ஆகாரம் தேவை. அது அன்றன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆகாரத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது பலவிதமான காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஆகாரம் தானே என்று நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஆகாரம்தான். ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தினால்தான் இந்த உலகத்திற்கு பாவமே வந்தது. அதே போல கடைசி காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் கனியாக இருந்துதான் நமக்கு ஆகாரமாகிறார். அந்த உடன்படிக்கையின் திருவிருந்தை நாம் ஏற்றுக்கொள்வதினால்தான், நாம் அதை புசிப்பதினால்தான் நித்திய ஜீவனையும் நாம் சென்றடைய முடியும். இதுதான் உண்மை. இப்படியாக பரலோகத்திலும் நாம் நித்திய ஜீவனுக்கு சென்ற பின்பும் அங்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் சாப்பிடுகிறோம். ஆகாரம் என்பது மனித வாழ்க்கையிலும் உயிர் வாழ்கிற எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானது, மிக மிக பிரதானமான தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு அதை அற்பமாக நினைக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆகாரத்தை எப்படி புசிப்பது என்பதையும், எந்த ஆகாரத்தை சமைக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்ற எல்லா நெறிமுறைகளையும் நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும். முதலில் ஆகாரம் என்றால் என்ன? நம்முடைய சரீரத்திற்கு தேவையான பலனை, அன்றன்றைக்கு தேவையான பலனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த பலனை பெறுவதற்கு நாம் ஆகாரம் புசிக்கிறோம். இந்த முதல் அடிப்படை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாரம் என்பது நம்மை பலப்படுத்தி கொள்ள என்று. ஆனால் இன்று எப்படி இருக்கிறது? கண்களின் இச்சைக்காக, கண்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிற உணவுகள். ஏவாள் அம்மா அந்த மரத்தின் கனியை, ஏதேன் தோட்டத்தில் இருந்த கனியை பார்த்து, இது இச்சிக்கப்படத்தக்க கனி, மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று நினைத்தார்கள். அதனால்தான் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அதே போல இன்றும் பல ஆகாரங்களை நாம் பார்க்கும் போதே அதை இச்சிக்கிறோம். ஆகா, இதை சாப்பிட்டால் எப்படி இருக்கும், இது எனக்கு வேண்டும் என்று. இது கொஞ்ச காலத்திற்கு முன்பு கண்களால் பார்த்து சாப்பிடுகிற இச்சை இருந்தது. இப்பொழுது அதைவிட மோசமான இன்னொரு பழக்கம் சமுதாயத்தில் வருகிறது. அது என்னவென்றால், அது ருசிக்காகவோ பார்வைக்கு இன்பமாகவோ இருக்க வேண்டும் என்பதற்கு அல்ல, அதிக விலை கொடுத்து பெருமைக்காக சாப்பிடுகிற பழக்கம் இப்பொழுது புதியதாக உருவாகி இருக்கிறது சில வருடங்களில். நான் இதை சாப்பிட்டேன் என்று சொல்வது மிக பெருமை. நான் இவ்வளவு விலை உயர்ந்த சாக்லேட்டை நான் சாப்பிட்டேன், இவ்வளவு விலை உயர்ந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டேன், இந்த மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்டில் நான் சாப்பிட்டேன், இந்த ஒரு பெரிய ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன் என்று சொல்லிக் கொள்வதற்காக, நான் இங்குதான் போவேன், நான் அங்குதான் போவேன், இதைதான் சாப்பிடுவேன் என்று பெருமைக்காக சாப்பிடுகிற பழக்கம் புதியதாக உருவாகி இருக்கிறது. மனிதன் அறிவிழந்து செய்கிற, ஒரு துளியும் அறிவில்லாமல் செய்கிற மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியமாக இது இருக்கிறது. வேதனை கொடுக்கக்கூடிய காரியம். சாப்பிடுவது என்பது படித்தவர்கள் செய்கிற காரியமா இருக்கிறது. பள்ளி படிப்பில் என்ன படிக்கிறார்கள், எந்த பொருளில் என்ன சத்து இருக்கிறது, எந்த காய்கறிகளில் எந்த விட்டமின்ஸ் இருக்கிறது, எந்த பழத்தில் என்ன சத்து இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இவைகளெல்லாம் நம் சரீரத்திற்கு தேவை என்று படிக்கிறார்கள். இதையெல்லாம் படித்து அறிந்து பின்பு பெரியவர்களாக வளர்ந்த பின்பு இப்படி பெருமை பேசிக்கொண்டு பெருமைக்காக சாப்பிடுவது எந்த விதத்தில் அறிவுள்ள காரியமாக இருக்கும்? அவர்கள் படித்த படிப்பு எங்கே போனது என்று தெரியவில்லை. இது மகா சமுதாயத்தில் வேதனைப்படக்கூடிய காரியமாக உருவாகி கொண்டு மிகப்பெரியதாக வளர்ந்தே விட்டது. இதனால் என்ன விளைகிறது என்றால், மிகப்பெரிய நிறுவனங்களில் பலவிதமான தவறான காரியங்கள், அதாவது ஆகாரத்தின் பரிசுத்தத்தை யாரும் விரும்புவதில்லை. அதனுடைய தோற்றமும் அதன் விலை அதிகமாக இருக்க வேண்டும்,
அதில் என்னென்ன பொருள்கள் போடுகிறோம், மேன்மை பாராட்டுதல், விளம்பரம், விளம்பரப்படுத்தி பொருள்களை விற்று விடுகிறார்கள். இதனால் சரீரம் கெட்டு பலவித மரணங்கள் கூட இந்த ஆகாரத்தினால் நிகழ்கிறது. மோசமான நிலை நிகழ்கிறது. அதனால் மனிதன் எதற்காக புசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதாவது ஆகாரத்தை குறித்து உச்சகட்ட பாவத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகாரம் என்பது நம் ஆரோக்கியத்திற்காக, நம்ம பலனடைவதற்காக, நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ற அடிப்படை விஷயங்களை கூட உணராமல் இருப்பது மிக வேதனையான காரியம். இதை புரிந்து தெரிந்து கொள்வோம். ஆகாரம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ருசி என்பதோ வாசனை என்பது கூட அடுத்தடுத்த படிக்காரியங்கள் தான். வீட்டில் சமைக்கிற, நாமே சமைக்கிற அந்த உணவுகளே உடலுக்கு ஆரோக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தை முடித்த பின்பு ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அவர் எப்படி ஆகாரம் கொடுத்தார்? அப்பமும் மீனும் கொடுத்தார். அங்கு அவர்கள் ஒரு சிறு பையன் வைத்திருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை கொடுத்தார். ஏதாவது ஸ்பெஷலாக உலகத்திலேயே இல்லாத ஒரு புதிய டிஷ்ஷை சமைத்து மிக ருசியாக சாப்பிடுங்கள் என்று அந்த இடத்தில் கொடுத்தார்? இல்லையே. எப்பொழுதும் ஒரு சிறுவன் வைத்திருந்த உணவு என்பது அந்த காலத்துல ஒரு சாதாரணமான ஒரு உணவாக தான் இருந்திருக்கும். ராஜ அரண்மனையில் இருந்து கொண்டு வர வைத்து ஆசீர்வதித்து கொடுத்தார்? இல்லை அல்லவா? ஒரு எளிய, ஒரு ஏழை சாப்பிடுகிற ஒரு உணவு. அதை பசிக்கு, ஆரோக்கியத்திற்கு, பலனடைவதற்கு, அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்தார். அவர்கள் பலனடைய, அந்த ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நடந்து போகும்போது சோர்ந்து போகக்கூடாது, பலனோடு அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்கள் பலனடைய ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார். நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஒரு ஆகாரம் போதுமானது. ஒரு அப்பம், அதற்குரிய ஒரு மீன், இறைச்சி, இது போதுமானது. அதாவது முதல் டிஷ், சைட் டிஷ் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அது போல முதல் உணவு, அதோடு சேர்த்த இணை உணவு, இது இருந்தால் போதுமானது. ஆனால் இன்று பலர் பலவிதமான உணவுகள், அதாவது ஒரு 10 20 ஐட்டம் வைத்துதான் ஒவ்வொரு வேளையும் சாப்பிடுவார்கள். இது சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அதை சுத்தம் செய்வதற்குமே வாழ்க்கை போய்விடும். மனிதன் வாழ்வதற்கு தான் ஆகாரம் தேவை. ஆகாரத்திற்காகவே வாழக்கூடாது. இது மிகவும் கேவலமான, மிக மோசமான நிலை. ஒரு உணவு இருந்தால் ஒரு வேளைக்கு போதுமானது. அது எளிமையான தயாரிப்பாக இருக்க வேண்டும். அதிகமாக அதற்கு நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்க கூடாது அன்றன்றைய ஆகாரத்திற்காக. மனித பிறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் பல வேலைகளை நியமித்து பல பொறுப்புகளை கொடுத்து இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அதையெல்லாம் நாம் கவனிக்காமல் புசிப்பதும் தூங்குவதற்குமாக நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பது அது அறிவுள்ள காரியமாக தோன்றவில்லை. நாம் சற்று புரிந்து கொண்டு சற்று மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஒரு ஆகாரம், ஒரு 10 நிமிடம் அதை ருசியாக சாப்பிடுவோமா? அந்த 10 நிமிடம் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். அதற்காக இவ்வளவு போராட்டமா? வாழ்க்கை முழுவதும் அதையே சிந்தித்துக் கொண்டு, அதையே செயல்பட்டு கொண்டு, அதை பற்றியே பேசிக்கொண்டு, எதற்கு? பசி இல்லாமல் பலனோடு வாழ அன்றன்றைக்கு ஒரு எளிமையான ஒரு ஆகாரம். எப்படி சாப்பாட்டை கவனிக்காமல் எளிமையான ஒரு ஆகாரத்தை சுத்தமாக, அதாவது அதிக ஆர்வம் காட்டாமல், கவனிக்காம என்றால் சரியாக கவனித்துதான் சமைக்க வேண்டும். ஆனால் என்ன சாப்பிடுவது என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது. எளிமையான நம் முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரே மாதிரியான தினசரி உணவுகள், சராசரியான ஒரு எளிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது அதிக உடல் எடை பிரச்சனை இருக்காது, அதிக கொழுப்பு சத்து சேராது, அதிகமான இனிப்பு இருக்காது, சர்க்கரை நோய் வராது, இப்படி பல காரியங்கள் இருக்காது. நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான காரியம், பலவிதமான ஆகாரம் சார்ந்த வியாதிகள் வருவது சிலர் நினைக்கிறார்கள் ஆகாரத்தினால் வருகிறது என்றல்ல, ஆகாரத்தை கவனிப்பதினால் தான் வருகிறது. எப்பொழுதும் எதை சாப்பிடலாம், எதை சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் என்று எப்பொழுதும் ஒரு சுகபோக வாழ்க்கைக்கே நாம் இடம் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த பெருமையின் ஆவி, அந்த இச்சையின் ஆவி என்ன செய்யும்? நம் சரீரத்தை பாதித்து விடும். அதனால்தான் வியாதி வருகிறது. அதிகமா இனிப்பு சாப்பிடுவதனால் சுகர் வருவதில்லை. சுகர் வருவதற்கு காரணம் எப்பொழுதும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று, எப்பொழுதும் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி வரும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றாலே அந்த மனிதன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லிவிட முடியும். அந்த மனிதனின் குணாதிசயம் என்ன,
அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதனால்தான் இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சுலபமாக கர்த்தருடைய பிள்ளைகளால் சொல்ல முடியும். கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த வியாதி எதனால் வரும், எப்படி நாம் வாழ்ந்தால் என்ன வியாதி வரும், நாம் சாப்பிடும் பொருள்களால் அல்ல. அதிகமாய் நாம் அதை கவனித்து அதற்காக நேரம் செலவழித்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குவதனால் தான் எல்லா வியாதியும் வருகிறது. அதனால் நாம் பாவ சாபங்களே நம்மளுடைய நோய் நொடிகளுக்கு காரணம், மற்றபடி அல்ல. அதை புரிந்து கொண்டு நாம் ஆகாரம் என்பது நம்முடைய பலனுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் சரீரம் பலனடையவும் உயிர் வாழவுமே தவிர பெருமைக்காக புசிக்க கூடாது, அதிக ருசி என்று இச்சிக்க கூடாது, கண்களுக்கு ஒரு தோற்றத்தில் நன்றாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட உணவை சாப்பிடுவேன், அதிக எண்ணெய் உள்ளதை நான் சாப்பிடுவேன் என்றெல்லாம் சாப்பிட நினைக்க கூடாது. நமக்கு பிடித்த ஒரு எளிமையான, ஆதி காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் என்ன சமைத்து கொடுத்தார்களோ அதை மட்டும் கற்றுக்கொண்டு சமைத்து சாப்பிட்டால் போதுமானது. புதியதாக விதவிதமாக சாப்பிடுகிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை நோக்கியும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் புதிதாக நான் இதை சமைக்கிறேன், புதியதான ஒரு ருசியை கொண்டு வருகிறேன் என்று முயற்சிப்பதெல்லாம் அறிவுள்ள செயலாக தோன்றவில்லை. ஏனென்றால் அதற்காக நம் வாழ்க்கையை ஒழித்து விடக்கூடாது. சாப்பிடுவதற்காகவே வாழக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு மணி நேரம், ஒரு நாளில் 1 மணி நேரம் ஆகாரத்தை தயாரிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் செலவழிக்கிறோம் என்றால் அதுவே மிக பெரியது. அது மிகப்பெரிய நேரம் அது. அப்படி இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் ஒரு மணி நேரம் போகிறது அதற்காக. அதனால் சுலபமாக சமைத்து சீக்கிரமாய் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவுகள், சாதாரண ருசி இருந்தால் போதும், அதிக ருசியையும் எதிர்பார்க்க கூடாது. ஆகாரம் என்பது அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறேன், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் என்று ஜெபிக்க சொல்கிறார். அன்றன்றைய ஆகாரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சற்று இயற்கையை திரும்பி பார்த்தால் கொஞ்சம் புரியும். இயற்கையில் எந்த ஜீவனும் நாளைக்கு என்று சேர்த்து வைப்பதில்லை. ஒவ்வொரு ஜீவன்களும் அன்றன்றைய ஆகாரத்தை தான் தேடிக்கொண்டு இருக்கிறது. பார்க்கலாம், மிருகங்கள், பறவைகள் காலையில் எழுந்து புறப்பட்டு செல்லும். தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பகல் முழுவதும் சாப்பிட்டு விட்டு இரவில் வந்து தன் கூட்டிற்குள் வந்துவிடும். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாமே அப்படித்தான். சில மிருகங்கள் பகலில் சென்று வேட்டையாடி திரும்பும் இரவில். சில மிருகங்கள் பகலெல்லாம் தூங்கி இரவில் போய் வேட்டையாடும். அது ஆகாரத்தை சாப்பிட்டு வயிறு நிறைந்ததும் வந்து படுத்துக் கொள்ளும். இப்படி உலகத்திலுள்ள எல்லா ஜீவராசிகளும் செய்கிறது. விதிவிலக்காக எறும்பு சொல்லலாம், அவைகளுக்கு சேர்த்து வைக்கும் பழக்கம் கொஞ்சம் உண்டு. அது ஏதோ ஒன்றுதான். பொதுவாக ஒவ்வொரு மிருகமும், அந்த எறும்பும் கூட ஒரு நாள் போய் உழைத்து சேர்த்து வைத்து விட்டு 10 நாள் உட்கார்ந்து அது சாப்பிடாது. அது எப்பொழுதும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும், அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். தினமும் அன்றாட ஆகாரத்தை அதுவும் தேடுகிறது. அதையும் தப்பாக புரிந்து கொள்ள தேவையில்லை. அதனால் அந்த மிருகங்கள் எல்லாமே, எல்லாவித ஜீவன்களும், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லாமே அன்றன்றைய ஆகாரத்தை தேடுகின்றன. அது சேர்த்து வைப்பதில்லை. அவை மனிதன் உருவாவதற்கு முன்பே மிருக ஜீவன்களும் பறவைகளும் நீர் வாழ்வன போன்ற எல்லாமே, பூச்சிகள், இவைகள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பிருந்தே அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த இனங்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறது. அவைகள் அன்று முதல் இன்று வரை 6000 வருடங்களுக்கு மேலாக அவைகள் ஆகாரம் புசித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு பூச்சிகள் கூட அதன் இனம் இன்னும் இருக்கிறது. ஆதியிலே கர்த்தர் சிருஷ்டித்தவை. அவைகளை எல்லாம் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கவில்லையா? அவைகளை எல்லாம் காப்பாற்றவில்லையா? அப்படி இருக்க மனித இனம் மட்டும் ஏன் கர்த்தரை நம்புவதில்லை? கர்த்தர் அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார். அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாள் ஆகாரத்தையும் நாம் கர்த்தரிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அதை அவர் விரும்புகிறார். அன்றன்றைக்கு நாம் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதன் பொருள் என்ன? நாம் தினமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும், அவரிடம் பழக வேண்டும், அவர் நமக்கு தர வேண்டும், நமக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அவருக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலமானதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் படைத்த போது தினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களை கர்த்தர் சந்தித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2, 3 அதிகாரங்களில் கர்த்தரும் ஆதாமும் ஏவாளும் எப்படி அவர்களோடு கர்த்தரோடு பழகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள உள்ள உறவு முறை தெரிகிற அந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது. அப்படி இருக்க நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம்
ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூபபீடத்திலிருந்து எழும்பும் புகை ஜெபத்தை குறிக்கிறது. அதன் தொடர்பாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் உள்ள பரமண்டல ஜெபத்தை குறித்து நாம் இப்பொழுது ஆராய்ந்து வருகிறோம். இதில் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கென்று தாரும் என்ற வாக்கியத்தை நாம் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் கர்த்தர் அன்றென்றும் நம்மளுடைய தேவைகளுக்கு, நம்மளுடைய ஆகாரம் மட்டுமல்ல, அன்றன்றைய தேவைகளுக்கு நாம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது பொதுவாக ஒரு சாதாரணமான ஒரு சொல்வார்கள், ரயில் நட்பு என்று சொல்வார்கள். நாம் ஒரு ட்ரெயினில் பயணம் செய்கிறோம் என்றால், போகும்போது நம் பக்கத்தில் யாராவது ஒருவர் உட்கார்ந்து வருவார். அவர்களோடு நாம் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு வருவோம். அந்த அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அவர்கள் இறங்கி போய்விடுவார்கள். நாம் இறங்க வேண்டிய இடத்தில் வந்ததும் நாம் இறங்கி போய்விடுவோம். அதுவரை மட்டுமே அந்த உறவு இருக்கும். நாம் அங்கு உட்கார்ந்திருக்கும் வரை மட்டுமே. அது போலதான் இவ்வுலக வாழ்க்கை. இவ்வுலகத்தில் பொல்லாத ஆவிகள், தீமையான மனிதர்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள்? நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியே நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இந்த பூமியில் நாம் எப்படி நிரந்தரமாக இருக்க போகிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், 1000 வருட அரசாட்சி இப்பொழுது வரும், அதன் பின்பாக இந்த பூமி அழிக்கப்படும், புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னொரு காரியம், மிக மிக ஆழமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் நிரந்தரமாக நான் வாழ வேண்டும், நிரந்தரமாக என் ஸ்தானத்தை நிலைப்பிக்க வேண்டும், நிலைத்திருக்க பண்ண வேண்டும், நான் இந்த பூமியில் என் பெயர் விளங்க வேண்டும் என்று புகழுக்காகவும் பணத்திற்காகவும் நம்முடைய சந்ததி நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்றும் போராடுகிறவர்கள் இவ்வுலகத்தை இழந்து விடுவார்கள். இதுதான் சத்தியம். இது வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். இந்த உலகம் நிரந்தரமற்றது. நாம் நிரந்தரம் இல்லாதவர்கள். கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கிடைப்பது போதும் என்று நிம்மதியான வாழ்க்கை வாழ்பவர்களே நிரந்தரமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு புதிய வானம் புதிய பூமி உருவாகும் போது அதிலும் அவர்கள் பங்கடைந்து நிரந்தரமாக வாழப்போகிறவர்கள். அதனால் இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. அதை நிரந்தரமாக இருக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது. அது அறிவில்லாத செயல். இது வேதத்தை தியானித்தால் தெளிவாக புரியும். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் இவ்வுலகம் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து செயல்படும்படி சொல்லுகிறார். இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதன் முடிவில் சொல்லுகிறார், உடைக்காக கவலைப்படாதிருங்கள், உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள், உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்வேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய நிகழ்காலத்தை அழித்து விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆகாரத்திற்காக, நம் தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை நன்றி சொல்லி வாழ்கிற முறைதான் சரியான வாழ்க்கை முறையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். தேவ சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் கர்த்தரிடம் கேட்டு, அன்றென்றும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு வருடம் கர்த்தரை திரும்பி பார்க்காமல் இருப்பதல்ல. நம் வாழ்க்கையில் எப்பொழுது துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடி போவது. சாதாரணமான நாட்களில் அவரை திரும்பி பார்ப்பதில்லை, நினைப்பதில்லை, வேலை வேலை என்று வேலை பார்ப்பது என்று நாம் இருக்கக்கூடாது. அது அறிவுள்ள செயல் அல்ல. அன்றன்றைய காரியங்களும் கர்த்தரால் நியமிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நேற்றிருந்த நாம் இன்று உயிரோடு இருக்க முடியாது. நேற்றிலிருந்து இன்று வரை நம் உயிரை காப்பாற்றியது கர்த்தர் தான். நாளை வரை இந்த உயிர் நம்முடன் இருக்க வேண்டும் என்றாலும் அவர் மனது வைத்தால்தான் ஆகும். அவர் இன்றைய தினத்தில் நம் ஜீவனை எடுக்க நினைத்தால் நாளை நாம் எங்கே இருப்போம்? நாளை தினத்திற்காக நாம் சேர்த்து வைக்கும் பொருள்கள், நாம் சேர்த்து வைக்கும் உறவுகள், நம்மளுடைய பெயர் புகழ் எது எங்கே போகும்? அவைகளுடைய பலன் என்ன? இன்று வரை மாம்ச ரீதியாக உலகத்தில் உழைத்து சேர்த்து வைத்த எல்லா காரியங்கள் என்ன? ஒன்றுமில்லை. ஒரு உதாரணத்திற்கு பார்ப்போம். ஒரு மனிதர் 30 வயது வரை உழைத்து ஒரு பெரிய வீட்டை கட்டி 31வது வயதில் இறந்து போனால் அதனால் பலன் என்ன? அந்த அந்த வீடு மட்டும் போகவில்லை.
30 வருட உழைப்பும் அந்த மனிதனின் உழைப்பு ஒன்றுமில்லாமல் போனது. அந்த மனிதனின் வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமற் போனது. அதனால் அந்த மனிதனுக்கு என்ன பயன்? அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இன்று அன்றன்று உள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தேவையானவைகளை கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். கர்த்தர் கொடுத்ததற்கு நன்றி சொல்ல நாம் தெரிய வேண்டும். நாம் தினமும் அவரை தேட வேண்டும். நாம் அவரோடு பேச வேண்டும். அவரோடு பழக வேண்டும். அவரை சார்ந்தே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது மனித வாழ்க்கை மரம் போல நாம் இருப்பது அல்ல, ஒரு கொடி போல அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் அவரை அண்டிக் கொள்வோம். ஒரு கொடியானது ஒரு ஒரு கம்பத்தின் மேல் சுற்றப்பட்டு அது தான் எதிலாவது ஒரு மலை மேலோ ஒரு பாறையின் மேலோ அது சார்ந்து அதன் மேல் ஊர்ந்துதான் வளர்ந்து வாழும். ஒரு திராட்சை கொடி போல கர்த்தருடைய பிள்ளைகள் திராட்சை கொடிக்கு உவமையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் திராட்சை கொடியாக இருப்போம். கர்த்தர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அது இதுதான். கர்த்தரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அன்றன்றுள்ள அப்பம் நாம் கேட்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவருடைய சாப்பாடு என்ற ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பொருளாகும். இன்னொன்று, அவருடைய வார்த்தையையும் நாம் புசிக்க வேண்டும். நம்முடைய மாம்ச ரீதியான நம் சரீரத்திற்கு ஆகாரம் தேவை. இவ்வுலக வாழ்க்கையின் உலக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு பணம் தேவை, பொருள் தேவை, நிறைய தேவைகள் உண்டு. அதே போல நம் ஆத்துமாவுக்கும் நம் ஆவிக்கும் பசிக்கும். அதற்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அதை இந்த உலகத்தில் எங்கு போய் தேடுவோம்? அதுதான் வேத வசனம். வேத புத்தகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். தினமும் எடுத்து நீரை புசி என்று. அதுதான் வேத வசனம். அந்த ஆகாரத்தை நாம் தினமும் புசிக்க வேண்டும். அப்பொழுது நம் ஆத்துமா கொழுமையுள்ளதாக மாறும். நம் ஆத்துமா கர்த்தருடைய வசனங்களை புசிக்க புசிக்க, நம் வசனங்களை வாசித்து தியானிக்க தியானிக்க நம் ஆத்துமா பலன் அடையும். அது சோர்ந்து போயிருக்கிற அந்த ஆத்துமா உயிர் பெற்றிடும். எல்லாம் தைரியமும் உண்டாகும். எந்த துன்பம் வந்தாலும் கலங்காது, தைரியமாக இருக்கும், பயப்படாது. எது வந்தாலும் நான் நிற்கிறேன் என்று எழும்பி நிற்கும் நம்முடைய மனம். நம் மனதிற்கு பலன் தரக்கூடிய ஆகாரம், சத்து தரக்கூடிய ஆகாரம், சத்துள்ள ஆகாரம் கர்த்தருடைய வேத வசனம் மட்டுமே. வேற எந்த போதனைகளும் நம் ஆத்துமாவை உயிர்த்தெழும்ப பண்ண முடியாது. நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க பண்ண முடியாது, பலனடைய பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளே அது பலனடைய பண்ணும். கர்த்தருடைய வசனமே அதை செய்யும். நம் ஆத்துமாவுக்கு அது ஆகாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது அப்பொழுது நம்முடைய சரீரம் பலனடையும், நம்முடைய ஆத்துமா பலனடையும், நம் ஆவி பலனடையும். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவோம். இந்த அன்றன்றுள்ள ஆகாரம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிற்கும் தேவை. அதை நாம் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் சரீரத்திற்கு மட்டுமே ஆகாரம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த ஆவிக்கும் நம் ஆத்மாவுக்கும் ஆகாரம் தர வேண்டும். அது கர்த்தருடைய வசனத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலுமே அது கிடைக்கும். அன்றன்றுள்ள ஆகாரம் என்பது அன்றன்றைக்கு நமக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மொத்தமாக வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வார்த்தைகளும் மொத்தமாக. ஆனால் அன்றன்றைக்குரிய ஆசீர்வாதம் என்பதை அன்றன்றைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. அதை நாம் தினமும் எடுத்து ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது அந்த ஆகாரம் அந்த நாளுக்குரிய, அந்த நாளின் பசிக்கேற்ற நம் ஆத்துமா ஆவி உயிர் தெழும்ப பண்ண அது பலன் அடைய, நம் ஆத்துமா பலனடைய, நம் ஆவி பலனோடு இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க இந்த ஆகாரம் பயன்படும். வேத வசனங்களை நாம் தினமும் தியானிப்போம். அதுவும் நமக்கு சிறந்த ஆகாரமாக இருக்கிறது. அன்றன்றுள்ள ஆகாரம் என்பது சரீர பிரகாரமான ஆகாரமும் சரி, வேத வசனங்களும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தரை துதிக்கிற நம்முடைய துதி பலி செலுத்துவது, இது எல்லாம் நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கும். அது பலனடைய பண்ணும். முழுவதுமாக நாம் பலனடைய முடியும். முழு மனிதனும் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் பலனாக இருந்தால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இவ்வுலகத்தை வெற்றி கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். ஆத்துமா அழிந்து போனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அது பலனற்றதா இருந்தால் சோதனை வரும்போது விழுந்து விடுவோம்.
ஆத்தும பலனில்லை என்றால் என்ன வரும்? ஒரு சிறு துன்பம் வந்தாலே சோர்ந்து போய் விடுவோம். ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கர்த்தரை விட்டு ஓடி போய் விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அந்த மனம் பெலனடையாமல் இருந்தால் அதுதான் நடக்கும். நம் ஆவியையும், ஆத்துமாவையும் பெலனடைய பண்ணுகிற ஊட்டச்சத்து என்பது கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். நம்மை பெலனடைய பண்ண முடியும். அதை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மறந்து போகக்கூடாது. இது மிக, மிக, மிக முக்கியமானது. சரீரம் பலனடைந்தால் ஒரு சில மணி நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுத்து, கொஞ்சம் சாப்பிட்டால் நாம் பலனடைந்து விடுவோம். அதேபோல நம் ஆத்துமா நீண்ட காலமாக பசியோடு இருக்கும். வேதத்தை வாசிக்காதவர்கள், ஜெபிக்காதவர்களுக்கு. அவர்கள் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சாத்தான் ஒரு இடைஞ்சல் கொண்டு வந்தால், கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்து வந்து இந்த உலகத்தை மிகவும் துன்பப்படுத்தப் போகிறான். நம்முடைய ஆயுள் நாட்களிலேயே, நாம் வாழும் இந்த நாட்களில் அவன் வரப்போகிறான். அவனை எதிர்பார்த்து ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அவன் வந்து விடுவான், உலகம் என்ன செய்ய போகிறது என்று. தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். உபத்திரவ காலம் மிக மிக சமீபமாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது சந்திக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்பொழுதே நாம் வேத வசனத்தை தியானித்து, கர்த்தரோடு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்று, அவருடைய வரங்களை பெற்று, நம் ஆத்துமாவையும் ஆவியையும் கொழுமையுள்ளதாக ஆக்கி வைத்திருந்தால், பலனுள்ளதாக மாற்றி வைத்திருந்தால், அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி, உபத்திரவ காலத்தை வென்று, அந்த பாடுகளை எல்லாம் சகித்து, வென்று, போராடி, நாமும் நம்மை காப்பாற்றி, பிறரையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்போம். அதற்கு பெயர்தான் ஆயத்தமாகுதல். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுதல். அப்படியானால் நாம் பலப்பட வேண்டும். ஆயத்தப்படுதல் என்றால் நாம் பலனடைய வேண்டும். ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆவியும் ஆத்துமாவும் பலனடைய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, பிறருக்காக விண்ணப்பித்து ஜெபிப்பது, யுத்த ஜெபம் செய்வது போன்ற ஆவிக்குரிய காரியங்கள் பல உண்டு. கர்த்தருடைய வசனங்களை தியானித்து பழக வேண்டும். அவரோடு பேசி பழக வேண்டும். அவரிடத்திலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பல காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து பழக வேண்டும். இதை கற்றுக்கொண்டு பலனடைந்து இருந்தால்தான் அந்தி கிறிஸ்துவோடு போராடி ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் அது மகா பயங்கரமானதாக முடிந்துவிடும். அந்த இல்லை என்றால் என்ற வார்த்தையே நம் வாழ்க்கையில் வர வேண்டாம், வரவும் கூடாது. நாம் இப்பொழுதே ஆயத்தமாகும். இப்பொழுதே காலம் தாமதமாகிவிட்டது. சீக்கிரமாய் ஆயத்தப்படுவோம். நீண்ட காலம் இல்லை, இன்னும் 50 வருடத்திற்கு 100 வருடத்திற்கு என்று சம்பாதித்து சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்காமல், நம்முடைய தேவைகளுக்கு சம்பாதித்து, நம்முடைய தேவைகளை அன்றன்றுள்ள அப்பத்தையும் அன்றன்றுள்ள தேவைகளையும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு, அதற்காக மட்டும் உழைத்து சம்பாதித்து கர்த்தர் நியமித்த வாழ்க்கையில் ஓடி உலக வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிராமல், இன்னும் பல தலைமுறைகள் வரும் என்று காத்து கொண்டிருக்காமல், அப்படியெல்லாம் வரப்போவது இல்லை. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம் கண்கள் காணும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கும் போது அன்றன்றைய மன்னாவை அன்றன்று அவர்களுக்கு கொடுத்தார். நாம் பறக்கிற பறவை போல நம் இருதயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் காரணம். அதாவது கவலையற்று இருக்க வேண்டும். நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். இன்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நாளைய தினம் காலையில் எழுந்ததும் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தரும் என்று ஜெபிக்கிறோம். இப்படி தினமும் நாம் அப்படி ஜெபித்துக் கொண்டு பெற்றுக்கொண்டு இருக்குமானால் நாம் ஏன் நாளைக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும் என்று யோசிக்க போகிறோம்? நாம் யோசிக்கவும் தேவையில்லை. அதை பற்றின கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலையும் தேவையில்லை. அப்படி நாம் கவலையற்றவர்களாக, நிம்மதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி மன முறிவு இருக்காது, சரீர பலவீனம் இருக்காது. நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக, சரீர பிரகாரமான ஆரோக்கியமும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். நாளைக்கு நாளைக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்காதே. அடுத்த வருடத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பின்பு பேர பிள்ளைகளுக்காக என்று நாளைய தினத்திற்காக ஓடி ஓடி இன்றைய தினத்தை, இந்த வாழ்க்கையை இழந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவித்து வாழலாம். இதுதான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப வர்க்கத்தின் புகையானது ஜெபத்தை குறிக்கிறது. பரமண்டல ஜெபத்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர்
எப்படி செய்ய வேண்டும், ஜெபத்தின் முறை என்ன, அதன் ஃபார்முலா என்ன என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வாக்கியத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதில் மன்னிப்பை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். அதனால் மன்னிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். மன்னிப்பு என்பது ஒருவர் செய்கிற பாவங்களை அப்படியே விட்டு விடுவதல்ல, அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்வது. பிறர் செய்கிற பாவங்களை நாம் சுமந்து கொள்வது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைதான் செய்தார். ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அதனால் இந்த பூமிக்கு வந்த சாபத்தை ஆண்டவர் தாம் சிலுவையில் சுமந்து கொண்டார். சிலுவையில் சாபமானார் என்று, மரத்தில் தொங்கவிடப்பட்ட எவனும் ஸ்தபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் சிலுவை நமக்காக அவர் சாபமானார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். பரிசுத்தமான பலியானார். இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நீதி உள்ளவர். அப்படி இருக்க கர்த்தர் பழி வாங்காமல் விட மாட்டார். தேவன் நீதியுள்ளவர். அவருடைய சுபாவம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதே. ஆனால் சிலர் நினைப்பது போல மன்னிப்பு என்றால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு கர்த்தரிடம் போய் சென்று, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று தேவாலயத்தில் முறையிட்டால் கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொள்வது அந்த அளவுக்கு அறிவுள்ள செயல் அல்ல. மன்னிப்பு என்றால் என்ன என்பதையும், கர்த்தர் எப்படி மன்னிக்கிறார், மன்னிப்பின் சுபாவம் என்ன என்பதை குறித்தும் சற்று ஆழமாக நிதானித்து பொறுமையாக பார்ப்போம். சற்று கவனித்து முழுமையாக கேட்கும் போது புரியும். கர்த்தரின் சுபாவமாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி பிதாக்கள் செய்த பாவம் அந்த சாபத்தை போக்கும்படியாக பரிசுத்தமான ஒரு பலி நமது தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும். ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமாய் இல்லை. அப்படி இருக்க அவர்கள் டிஎன்ஏ கரப்ட் ஆகிவிட்டது. அவர்களுடைய டிஎன்ஏ அது பாவ சுபாவம் அதற்குள் நுழைந்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்களும் அந்த பாவ சுபாவத்தோடு அந்த சாபத்தோடு தான் பிறப்பார்கள். அப்படி இருக்க மற்ற மனிதர்கள் யாரும் உலகத்தில் இல்லை. ஆனால் பரிசுத்தமான ஒரு மனிதன் கர்த்தருக்காக பலி கொடுக்கப்பட்டால் அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். அதாவது ஏவாளம்மா முதலில் கனியை பறித்து புசித்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள். ஒரு மனுஷியினால் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. அப்படி ஒரே ஒரு மனிதன் பரிசுத்தமாய் இருந்து கர்த்தருக்கு பலி கொடுக்கப்பட்டாலே அந்த பாவம் போய்விடும். இந்த இடத்தில் சரிக்கு சரியாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து பிறந்தார். இந்த இடத்தில் ஆதாமின் வித்து, அதாவது ஒரு ஆண் பெற்ற பிள்ளை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்து மனித அவதாரம் எடுத்தார். இது தேவ செயல். இது அபூர்வமான, இது பரிசுத்தமான, மிக பரிசுத்தமான தேவனே ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்தது. இந்த இடத்தில் மரியாளம்மா எப்படிப்பட்டவர் என்றால், இன்றும் இதை அந்த காலத்தில் நம்ப மறுத்தாலும் இந்த காலத்தில் சுலபமாக புரிந்து கொண்டு நம்பலாம். ஏனென்றால் இன்றும் வாடகை தாய் என்ற முறையில் நிறைய குழந்தைகள் பிறக்கின்றன. குழந்தை பெற முடியாதவர்கள் இப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். வாடகை தாய் என்ற முறையில். இதே போலதான் அன்றும் நடந்திருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஒரு குழந்தையாகி அது மரியாளம்மா வயிற்றில் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்படிதான் ஒரு கன்னி பெண் வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வளர்ந்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கப்பட வேண்டும், குற்ற நிவாரண பலி எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியேதான் அன்று ஆசாரியர்கள், யூதர்கள் கர்த்தரை செய்தார்கள். ஆசாரியர்கள் அதே போலதான் கர்த்தரை ஒப்பு கொடுத்தார்கள்.
பிலாத்து கூட சொன்னார், ஒரு கரையும் இவரிடத்தில் காணவில்லை, அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று. எப்படியெல்லாம் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ ஒரு பலி செலுத்தப்பட அது நடந்தது. ஒரு பலி செலுத்தப்படும் போது அதை செலுத்துகிறவர்கள் தங்கள் கைகளை அதன் தலையின் மேல் வைப்பார்கள். ஆடோ மாடோ இருந்தார். அதே போலதான் அன்று சதுசேயரும் பரிசேயரும் கர்த்தருடைய தேவாலயத்தில் பணிவிடை செய்த அவர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்களே பிலாத்துவிடம் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் அறையும் என்று கத்தினார்கள். அவர்கள் அதை ஒப்பு கொடுத்ததற்கு சமமாக நடந்தது. அந்த குற்ற நிவாரண பலி செலுத்தப்படும் முறை அத்தனையும் அங்கு நிறைவேறியது. அப்படிதான் ஆண்டவர் பலியானார். இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, வேத புஸ்தகத்தை தியானிக்கும் போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சினிமாவிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு வருகிற படங்களை பார்த்தால் கூட தெளிவாக புரியும். பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்படி கர்த்தர் சரிக்கு சரி ஆண்டவர் அந்த பாவத்தை, மனிதர்களின் பாவத்தை எடுத்து தம்முடைய குமாரனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வைத்து அந்த பாவத்தை நீக்கிவிட்டார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே குமாரன் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்றால் அந்த அவருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படுகிறது. அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த இரத்தம் நமக்குள் வருகிறது. ஆவியின் மண்டலத்தில் இது நடக்கிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய இரத்தத்தில் ஒன்றாய் கலக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் நம்முடைய சரீரமும் ஒன்றாகிறது. இதனால்தான் நாம் திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு முறை பெறும்போதும் நாம் அதை நினைவு கூறும் போதும், கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தி அவருடைய சரீரத்தில் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார், அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து அவரும் நாமும் ஒன்று என்று உரிமையாக்கி இருக்கிறார். அவருடைய ரட்சிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஆதாம் செய்த பாவத்தை சுமந்து தீர்த்து விட்ட கணக்கில் வந்துவிடும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் ஒன்றாகி விடுவதால் ஒரு மனிதனால் பாவம் வந்தது, இன்னொரு மனிதனால் பாவம் போயிற்று. சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படிதான். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுகிற அத்தனை கோடி மக்களும் ஒரே மனிதர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் சரீரம் ஒன்றாகி விட்டது அல்லவா? ஆத்மா வேறு வேறு, ஆனால் சரீரம் ஒன்றாகி விட்டது. ஏனெனில் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை நாம் குடிக்கிறோம், திராட்சரசத்தை அவருடைய ரத்தமாக தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது நம் சரீரத்தோடு ஒன்றிணையும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்படுகிறது. இப்பொழுது அவருடைய சரீரத்தில் நாம் பங்கடைவதால், அவருடைய ஆவியிலும் அவருடைய ஆத்மாவிலும் நாம் பங்கடைவதால், பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் போது அவர் அந்த நியாய தீர்ப்பை சுமந்து முடித்து விட்டதினால் அவருடைய சரீரத்தில் ஒரு பங்கு, அவருடைய விரல்களில், அவருடைய தோலில், அவருடைய கைகளில், அவருடைய சரீரத்தில் ஒரு துளியாக நாமும் இருக்கிறோம். அப்படியானால் நாமும் நம் பாவங்களை முடித்து விட்டாயிற்று, நம்முடைய பாவம் நீங்கி போயிற்று. இப்படி நாம் நீதிக்குட்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாமும் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டோம். அதனால் நம்முடைய பாவங்கள் போய் நாம் சுதந்திரமாக, பரிசுத்தமாக நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். அப்படி இருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே பேரான குமாரன், அவரே கர்த்தர், அவரே தேவன், தேவனாகிய கர்த்தர் என்று நாம் புரிந்து மனதார ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இதனால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவேளை இதில் அடிப்படையாக சிலர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரை தூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு பேசவோ பழகவோ அவர்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்று
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யூதா புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் யோவான் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலுக்கு முன்பாக இருக்கிற அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்தில் வாழ்த்துதல் சொல்லாமலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. விசுவாசத்தின் ஆதாரமே பாவ மன்னிப்பு போனால்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். ஒவ்வொரு மனிதனும் பாவம் போன பின்புதான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். பாவத்தோடு நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. பாவம் மனிதனை விட்டு அவன் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறான். அப்படி இருக்க பாவம் போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் அடிப்படை சத்தியம். இந்த சத்தியத்தையே மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர் என்று சொல்லிவிட்டால், அதை மனிதர்கள் நம்ப வைத்து விட்டால், அங்கு விசுவாசமும் இல்லை, கர்த்தரிடத்தில் அன்பும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை, அது எதுவுமே இல்லை, நரகாக்கினையே மிஞ்சும். அதனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தவறான போதகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வாழ்க்கை ஒரு முறைதான். அதை நாம் இழந்து விட்டால், பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டால், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நம்மை நாம் காத்து கொள்வோம். பொல்லாத தீங்குக்கு நம்மை விடுதலையாக்கி கொள்வோம். கர்த்தருடைய வசனங்களின் மேல், வேதத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்போம். பிறந்த குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு வாஞ்சையாய் இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தேடக்கூடாது. நேரம் கிடைக்காத போதும் கூட வேத வசனத்தை படிக்க நினைக்க வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். அதுவே சரியான வாழ்க்கை முறை. நமக்கு ஒருவர் துரோகம் செய்தால் நாம் இன்னொருவருக்கு ஏற்கனவே ஏதாவது கெடுதல் செய்திருப்போம். அப்படியானால் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். அதனால் நாம் பிறருக்கு மன்னித்து கர்த்தரிடத்தில் நாமும் மன்னிப்பை பெற்று இந்த நரகத்திற்கு தப்பிக்கொண்டு ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் அல்லவா? அதனால் தயவு செய்து மன்னிக்க கற்றுக்கொள்வோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப வர்க்கத்தின் புகையானது ஜெபத்தை குறிக்கிறது. பரமண்டல ஜெபத்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி செய்ய வேண்டும், ஜெபத்தின் முறை என்ன, அதன் ஃபார்முலா என்ன என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வாக்கியத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதில் மன்னிப்பை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். அதனால் மன்னிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனும் பாவம் போன பின்புதான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். பாவத்தோடு நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. பாவம் மனிதனை விட்டு அவன் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறான். அப்படி இருக்க பாவம் போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் அடிப்படை சத்தியம். இந்த சத்தியத்தையே மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர் என்று சொல்லிவிட்டால், அதை மனிதர்கள் நம்ப வைத்து விட்டால், அங்கு விசுவாசமும் இல்லை, கர்த்தரிடத்தில் அன்பும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை, அது எதுவுமே இல்லை, நரகாக்கினையே மிஞ்சும். அதனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தவறான போதகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வாழ்க்கை ஒரு முறைதான். அதை நாம் இழந்து விட்டால், பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டால், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நம்மை நாம் காத்து கொள்வோம். பொல்லாத தீங்குக்கு நம்மை விடுதலையாக்கி கொள்வோம். கர்த்தருடைய வசனங்களின் மேல், வேதத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்போம். பிறந்த குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு வாஞ்சையாய் இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தேடக்கூடாது. நேரம் கிடைக்காத போதும் கூட வேத வசனத்தை படிக்க நினைக்க வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். அதுவே சரியான வாழ்க்கை முறை. எனக்கு நேரம் கிடைத்தால் வேத வசனம் படிக்கிறேன் என்றால் அது நான் அப்பட்டமான ஒரு
தவறான காரியமா இருக்கிறது. பொழுதுபோக்குகிற காரியத்துக்கு தான் நேரம் கிடைக்கும் போது செய்வார்கள். அதாவது நேரம் கிடைத்தால் சினிமா பார்க்கலாம். நேரம் கிடைத்தால் டிவி பார்க்கலாம். நேரம் கிடைத்தால் கதை புத்தகம் படிக்கலாம். இதெல்லாம் சொன்னால் சரிதான். ஆனால் நேரம் கிடைத்தால் நான் வேதம் வாசிக்கிறேன் என்பது மிக மிக பாவமான, கடுமையாய் கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தை இது. நேரம் கிடைக்கும்போது செய்வதற்கு வேத வசனம் பொழுதுபோக்குகிற காரியம் அல்ல. நம் ஜீவன் சம்பந்தப்பட்டது. முதல் மரணம், இரண்டாம் மரணம் என்ற 2 மரணங்கள் சம்பந்தப்பட்டது. தொடர்புடையது. நித்திய ஜீவனுக்கும் நரகத்துக்கும் தொடர்புடைய காரியம் அது. அதை விளையாட்டாக நினைக்கலாமா? நம் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்க வேண்டும். சுவாசிக்க மறந்தாலும், ஆகாரம் புசிக்க மறந்தாலும், தண்ணீர் குடிக்க மறந்தாலும் வேதத்தை தியானிக்க மறக்க கூடாது. அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்வதற்கு பொழுதுபோக்குகிற காரியம் அல்ல. வேதத்தை தியானித்துவிட்டு நேரம் இருந்தால் மற்ற காரியங்களை செய்யலாம். இல்லாவிட்டால் செய்யாமல் இருக்கட்டும். அதனால் பரவாயில்லை. எந்த காரியம் நின்றாலும், அதனால் எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும், எந்த அவமானம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் தவறல்ல. வேதாகமத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனித வாழ்க்கை என்றால் என்ன? தேவன் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன் யார்? நம்மை படைத்தவர் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? வானம் என்றால் என்ன? பூமி என்றால் என்ன? நாம் யார்? நாம் ஏன் பிறந்திருக்கிறோம்? நம் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் ஏன் வருகிறது? மரணம் என்றால் என்ன? நம் வாழ்க்கையின் துவக்கம் என்ன? முடிவு என்ன? ஏன் பிறந்தோம்? ஏன் வாழ்கிறோம்? ஏன் மரணம் அடைய போகிறோம்? இப்படி நம் வாழ்க்கையை பற்றின எல்லா செய்திகளையும் பைபிளில் இருக்கிறது. அதை படித்தால் நம் வாழ்க்கையை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது அதன் மேனுவல் கொடுப்பார்கள். அதை படித்து பார்த்தால் அந்த ஃப்ரிட்ஜ் எப்படிப்பட்டது, அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், அதை முழுமையாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது போன்ற எல்லா செய்திகளும் அதில் இருக்கும். அதை படித்து தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அதை முழுமையான பலனை அடையலாம். நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். வீணடித்து போகாதபடிக்கு அதனால எந்த ஆபத்து நேரிடாமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்படியாக அது பயன்படும் அந்த மேனுவல் என்கிற புத்தகம். அதே போல நம் வாழ்க்கைக்கான மேனுவல் தான் பைபிள். அது அந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை என்றால் என்ன புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ் என்று. அதை படிப்பதில் என்ன தயக்கம்? உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களை படித்தாலும் ஏதோ ஒரு காரியம் விட்டு போகும், நாம் அறியாமல் இருப்பது. வேத புத்தகத்தை மட்டும் படித்தால் மனித வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா கலாச்சாரங்களையும், எந்த தேசத்திலாகட்டும், எந்த காலத்திலாகட்டும், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் தேவையான எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படாத எந்த பிரச்சனையும் இல்லை மனித வாழ்க்கையில். மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் என்னென்ன யார் யாருக்கு நடக்குமோ அத்தனை காரியங்களை குறித்தும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மிஞ்சியது எதுவும் இல்லை. நம் வாழ்க்கை என்பது வேதாகமத்திற்கு உள் அடக்கம். அதுதான் அதை தெரிந்து கொண்டு வாழும்போது அது சுலபமாக இருக்கும், பயனுடையதாக இருக்கும், பயமற்றதாக இருக்கும், தெளிவாக இருக்கும், சரியானதாக இருக்கும், நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுத்தரும். எல்லாவித ஆசீர்வாதங்களோடும் சமாதானத்தோடும் சரியாக நிம்மதியாக நம்மால் வாழ முடியும். இப்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு அவரை விசுவாசித்து நாம் வாழும்போது அவருடைய இரத்தத்தினால் நாம் பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படிதான் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நித்திய ஜீவனில் நாம் கொண்டு போய் சேரத்தக்கதாக, நித்திய ஜீவனில் நாம் போய் சேரத்தக்கதாக. இப்படி இருக்க நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கும் போது நாமும் அவருடைய சாயலாக பிறருக்கு மன்னிக்கிற இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒருவரிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பார். கர்த்தரிடத்தில் நாம் தயவை எதிர்பார்த்தால் நாமும் மற்றவர்களிடத்தில் தயவாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தால் நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கற்றிருக்க வேண்டும்.
நாம் பிறருக்கு மன்னித்தால்தான் கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். இப்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த ஜெபத்திலும் கூட இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மன்னிக்க வேண்டிய விஷயங்களை கர்த்தர் கடன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் பிறருக்கு மன்னிக்கும் போது அந்த கடனை தீர்க்கிறோம். அதனால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னிப்பு என்பது நாம் நன்றாக பழக வேண்டிய ஒரு விஷயம். இது சற்று கடினமானதாக தோன்றலாம். அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எப்படி சுலபமாக மன்னிக்க கற்றுக்கொள்வது? இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணித பாடத்தை கற்றுக்கொள்வது போல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கொள்வது போல, செல்போன் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்வது போல, இந்த மன்னிப்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் மன்னிப்பு மட்டுமல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் நமக்குள் ஏற்படாவிட்டால், மன மாற்றம் வராவிட்டால், நம்மளுடைய மனதின் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படாவிட்டால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நாம் அதை சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள். எந்தவித மனமாற்றமும் நமக்கு இல்லாமல் 10 வருடங்களுக்கு முன்பாக 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது போலவே நாம் எந்தவித ஒரு வேலையும் செய்யாமல் நம் மனதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் நிச்சயம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இது ஒரு அலாரம் போல. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும். அதற்குதான் நமது ஆண்டவர் நமக்கு ஆயுளையே கொடுத்திருக்கிறார். வாழ்நாள் என்பது நாம் மனம் திரும்புவதற்காக, கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி சேர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நான் 10 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தேனோ அதே போல நான் இன்றும் இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தான் பொருள். அப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நரகம் காத்திருக்கிறது. பயமுறுத்தவில்லை. இதை ஒரு எச்சரிக்கையாக நாம் கொண்டு உடனே நாம் மனம் திரும்ப தொடங்குவோம். ஒன்றுமில்லை, சுலபம்தான். வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க தொடங்குவோம். கர்த்தருடைய செய்திகளை செல்போனிலும் டிவி சேனல்களிலும் ஏஞ்சல் டிவி போன்ற நல்ல சேனல்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிற சேனல்களை பார்க்கலாம். இப்படி நாம் செய்யும் போது நாம் மறுரூபம் அடைவோம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதனால் நரகத்தை பற்றி நினைக்கிற நிலையில் கூட நாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. மறுரூபமாக வேண்டியது மிக மிக முக்கியம். மன்னிப்பை நாம் பழக வேண்டும். மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மன்னிக்கும் சுபாவம் இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. ஏனெனில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நாம் கரைத்திரையோடு நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. அதனால் மிகப்பெரிய காரியம் மன்னிப்பு என்பது. அதை சாதாரணமாக ஒரு விஷயமாக நினைத்து விட வேண்டாம். கண்டிப்பாக எல்லோரையும் மன்னிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த சுபாவம் நமக்கு இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் எல்லா மனிதரையும், ஒரு மனிதரை கூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்க, அது என்ன கொடுமை செய்திருந்தாலும் அவர்களை நாம் மன்னித்து பழகினால்தான், மன்னிக்க மனம் இருந்தால்தான், நாம் மன்னித்து விட வேண்டும். இன்றே விட்டுவிட வேண்டும், வைத்துக் கொண்டிருக்க கூடாது. மன்னித்து விட்டால்தான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். அது அவர்களுக்காக அல்ல, நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் நாம் மன்னிக்கிறோம். நாம் நினைக்கிறோம் கர்த்தர் ஒருவரை மன்னிக்க சொன்னால், ஐயோ ஆண்டவர் அவர் பக்கம் பேசுகிறாரே என்று அல்ல. அவர்கள் தீயவர்களாய் இருந்தாலும் மன்னிக்க சொல்வது நம்மை காப்பாற்றதான். நாம் மன்னித்தால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நம் மனநிலையில் மாற்றம் வரும்போது அது நம் சரீரத்திற்கு பாதுகாப்பாக, நோய் நொடி வராததாக, ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையும், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும். பரிசுத்தமாய் நம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேர முடியும். நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தவும், இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானத்துடன் நோய் நொடி இல்லாமல் வாழவும், மனநிலையில் ஆரோக்கியமாக வாழவும் தான் கர்த்தர் மன்னிக்க சொல்லுகிறார். ஒருவர் செய்த தீமையை நாம் மனதில் வைத்து நினைத்து கொண்டே இருந்தால் நாம் கோபமாகவும் வேதனையாகவுமே நம் வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்போம். மன்னித்து விட்டால் நம் மனம் பறக்கிற பறவை போல லேசானதாக மாறும். அதனால் நாம் ஆரோக்கியம் அடைகிறோம். நம் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறவர்களுக்கு இருதய நோய் வராது. நாம் மன்னிக்காமல் எப்பொழுதும் கோபத்துடன் எரிச்சலுடன் இருந்தால் விரைவில் இருதய நோய் வரும். அதனால் நாம் தான் பாதிக்கப்படுவோம். அது பாவமான செயல், மன்னிப்பில்லாமல் இருப்பது. ஏனெனில் இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் பாவம் செய்கிறார்கள். நமக்கு ஒருவர் துரோகம் செய்தால் நாம் இன்னொருவருக்கு ஏற்கனவே ஏதாவது கெடுதல் செய்திருப்போம்.
அப்படியானால் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம். அதனால் நாம் பிறருக்கு மன்னித்து கர்த்தரிடத்தில் நாமும் மன்னிப்பை பெற்று இந்த நரகத்திற்கு தப்பிக்கொண்டு ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் அல்லவா? அதனால் தயவு செய்து மன்னிக்க கற்றுக்கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.